Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் நேம் பார்த்தீங்கன்னா டீம் வியூவர். ஓகே, ஸோ இந்த வெப்சைட் போய்க்குங்க, teamviewer.com, www.teamviewer.com. ஓகேங்களா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட சிஸ்டமை நம்ம சிஸ்டம்லேருந்தே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸை ரெக்கார்ட் பண்ணி தரலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் ஷேர் பண்ணுறது இதுலேருந்தே ஷேர் பண்ணலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, இப்போ அவருக்கு ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா நீங்கள் அது வந்து உங்கள் சிஸ்டம்லேருந்தே நீங்கள் ஆப்ரேட் பண்ணி அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தர முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் அண்ட் சப்போர்ட் ஓவர் த இன்டர்நெட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரீ வெர்ஷன், நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க, பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் 3.4 MB தான். ஓகே, நம்மளுக்கு இப்போ சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ நம்ம டபுள் கிளிக் பண்ணணும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். அந்த விண்டோவில் 2 ஆப்ஷன் காட்டும், இன்ஸ்டால், ரன். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா போர்ட்டபுளாக யூஸ் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய பெஸ்ட் சஜஷன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் ஜஸ்ட் ரன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரன் கொடுத்துங்க, நெக்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் டேர்ம்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ட் காட்டுச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி, அதாவது உங்களோட கம்ப்யூட்டருக்கு ஒரு தனி ஐடி அசைன் பண்ணியிருக்கோம், அந்த ஐடியும் அப்புறம் இந்த பாஸ்வேர்டுங்கிறதும் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் நியூ டைனமிக் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டைனமிக் பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பாஸ்வேர்டு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ உங்களோட பார்ட்னர் அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற இன்னொருத்தர் உங்கள் சிஸ்டம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடியும் இந்த பாஸ்வேர்டும் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஐடியை இங்கே பேஸ்ட் பண்ணி இதே மாதிரி அவங்களோட சாஃப்ட்வேரில் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு கனெக்ட் டு பார்ட்னர் கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேங்களா? இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட ஐடி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த ஐடி கொடுத்ததுக்கப்புறம் கனெக்ட் டு பார்ட்னர் இந்த பட்டன் கிளிக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணனையும் உங்களுக்கு கனெக்ஷன் போகும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் கனெக்ஷன் ஆக்டிவேட் ஆனனையும் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகே, இது உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டு வச்சுங்க. இது ஒரு 4 டிஜிட் நம்பர். ஸோ இது ஒன்ஸ் கொடுத்துட்டு லாகின் பண்ணோன்னையும் உங்களுக்கு அவங்களோட ஸ்க்ரீன் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் என்ன ஆகுனா அவங்களோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க வால்பேப்பர் உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்துட்டு அவங்களோட ஸ்க்ரீன், இது என்னோடய ஸ்க்ரீன். ஓகேங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா அவங்க விண்டோஸ் எக்ஸ்பி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களும் டீம் வியூவர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது அவங்களோட விண்டோ. இதில் என்னென்ன இது பண்ணலாம் அப்படின்னா நம்மளும் அங்கே டைப் பண்ண முடியும், அவங்களோட கீபோர்ட் நம்மளும் ஆக்சஸ் பண்ண முடியும், அவங்களோட மவுஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அங்கே என்னென்ன அவங்க விண்டோஸில் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் நம்மளும் இங்கேருந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் சிஸ்டமில் ப்ராப்ளமோ இல்லை டவுட்டோ வந்துச்சுன்னா நீங்கள் இங்கேருந்தே கிளாரிஃபை பண்ணி வைக்கலாம். ஈவன் டைப்பிங் கூட பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸும் நம்ம இங்கேருந்தே பெர்ஃபார்ம் பண்ணலாம். இது போக இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா குவாலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது குவாலிட்டி இப்போ பிக்சர் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக, அது என்ஹான்ஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆடியோ வீடியோ இது பண்ண முடியும், வாய்ஸ் ஓவர் ஐபி, அதாவது கால் பண்ண முடியும், நம்மளோட வீடியோ அங்கே காட்ட முடியும், சேட் பண்ண முடியும், கான்ஃபரன்ஸ் கால் பண்ண முடியும். அடுத்து மெயினான ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் இருக்குது பாருங்கள், எல்லாமே நான் சொன்ன எல்லாமே இங்கே டாப்பில் இருக்குது வியூவில். ஓகேங்களா? அடுத்து ஆடியோ வீடியோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், இதுதான் மெயினான ஆப்ரேஷன். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணியும் நம்மளோட கம்ப்யூட்டரும் இது பார்த்தீங்கன்னா லோக்கல் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? இது அவங்களோட ரிமோட் கம்ப்யூட்டர்.
இது ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணி அவங்க இதில் ப்ராசஸ் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? இப்போ அவங்களோட ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துடுச்சு. இதில் அவங்க என்னென்ன வச்சுருக்காங்க எல்லாமே நம்ம போய் பார்க்க முடியும். நம்மளுக்கு வேணுங்கிற ஃபைல்ஸை அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எனக்கு ஒரு ஃபைல் வேணும், அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே நான் எங்கே டெஸ்டினேஷன் சொல்கிறேனோ அங்கே ரிசீவ் ஆகிடும். அதே மாதிரி எங்கிட்ட இருக்க ஃபைல் ஏதாச்சும் எங்கே அனுப்பணும் அப்படின்னாலும் எந்த ஃபைலில் வந்து நான் அனுப்பணுமோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தனா அந்த ஃபோல்டர் போய் சென்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயினான ஆப்ரேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண எல்லாமே அவங்களுக்கும் டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு தெரியாமல் எந்த ஃபைலும் ஸ்டீல் பண்ண முடியாது, திருட முடியாது. ஸோ இது தப்பாக யூஸ் பண்ண வேணாம், நல்ல பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதான் மெயினான ஆப்ரேஷன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு இந்த செஷன் க்ளோஸ் பண்ணணும் போதும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணினாலும் போதும், இல்லை அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணினாலும் உங்களுக்கு செஷன் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் அவங்களும் என்னோடய சிஸ்டமை கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணினா ஒரு நியூ பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மூலிமா திரும்ப உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் ஆக முடியாது, அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ளே வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.